கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் செய்தியை பார்க்கும் முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து நம் செய்தி கடந்து செல்லலாம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராகிய பரிசுத்த தகப்பனே, கேருபின் மத்தியில் வாசனம் செய்கிறவர்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு இன்று கூட ஒரு மழை எங்களுக்கு ஒரு சிறிய இடைஞ்சல் இருந்த போதிலும் எங்களை நீதாமே மட்டுமாய் சுகபத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்த நம்முடைய மகாபெரிய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இதை வந்தோம் போனோம் என்றும் இல்லாதபடிக்கு உங்களுடைய காரியத்தை குறித்து கவனமாக நீங்கள் தியானிக்க எங்களுக்கு சந்தர்ப்பப்படுத்தி கொடுத்துக்கிறீர். அதை நாங்கள் தம்மை பயன்படுத்திக் கொள்ள இந்த ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும். உலக பிரகாரமான கவலைகள் எங்களை எண்டாத பண்ணும். இந்த தூக்கத்தை நாவி இல்லாதபடிக்கு பிசாசான எங்களுடைய எங்களுடைய எண்ண ஓட்டங்களை வேறு பக்கமாக திசை திரும்பாதபடிக்கு எங்கள் மனத்தை ஒருமுகப்படுத்தி காரியம் எப்படி இருக்கிறதா என்று அந்த ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான மனதை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தும். கர்த்தாவே, வந்திருக்கோரின் ஆசிர்வதியும் பலப்படுத்தும். இன்று நாங்கள் ஏதோ ஒன்று காரியத்தை கற்றுக்கொண்டோம் என்று நிச்சயத்தருவலாம் எங்களுக்கு திரும்ப எங்களுக்கு உதவி செய்து காத்து பலப்படுத்தும் என்று கேட்குறோம். கர்த்தாவே, உங்களுடைய பரிசுத்தமுடைய ஆசீர்வாதத்தில் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற விதமாய் உங்களுக்கு பயப்படுகிறவர்களாக எங்கள் காணப்பட இந்த இடத்துல இருந்து நாங்கள் எங்களுக்கு உதவி செய்ய நடத்தும். எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் பலப்படுத்தும். கர்த்தாவே, வந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு அச்சபிக்கிறோம். விரைவில் வந்து சேர உதவி செய்து வழிநடத்தி கொண்டு போய் எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலேருந்து நம்ம பார்க்குறோம். நம்ம அதிகம் ஒரு எடுக்காத ஒரு என்னென்னா நம்ம டச் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா. எப்போவுமே நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் தான் அதிகமாக நம்ம கவனம் செலுத்துவோம். அது படிக்கிறதுலையும் சரி எல்லாம் சரி. ஆனால் என்னென்னா இந்த எஸ்ரா புஸ்தகத்தை பற்றி நம்ம அவ்வளவாக நம்ம படித்தது கிடையாது. ஒரு சிறிய புஸ்தகம் என்னென்னா சில டைம் படிக்கும்போது சிலது போராக இருந்தால் கூட நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஜம்ப் ஆயிடுவோம். பார்த்தீங்கன்னா சில இதில் பார்த்தீங்கன்னா வம்ச வரலாறே பார்த்தீங்கன்னா வரிசையாக கொடுத்துருப்பாங்க இல்லையா. இவனோட அப்பா இது, இவனோட அப்பா இது, இவனோட அப்பா இது, என்னடா இது இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன காரணம் அப்படின்னா, என்ன இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்கன்னா எந்த இடத்துலையும் தவறி எதையும் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ தூரம் அவங்க ஹிஸ்ட்ரியை கரெக்டாக எழுதியிருக்கிறதாக தான் அதை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம எடுக்க பார்க்குறோம் அப்படின்னா, இந்த தேவன் என் பக்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் என்ன பண்ணால் தெரிஞ்சுங்க. எப்போவுமே ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இப்போல்லாம் தெரியும், செலிப்ரிட்டிஸ் வரும்போது கூடவே யார் வராங்க? பவுன்சர்ஸ்ன்னு வருவாங்க. எதுக்கு? யார் வந்தாலும் வெளியே தூக்கி பிடிச்சி வீசுறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆச்சார பாகமாக உடலோட இருப்பாங்க. அவங்க இருக்கும்போது என்னங்க, அவங்களுக்கு இந்த செலிப்ரிட்டிஸ்க்கு என்ன ஒரு தைரியம், இவங்களை மீறி யாரும் நம்மளை டச் பண்ணிட முடியாது அப்படிங்கிற சொல்லி ஒரு தைரியம். அப்போது இந்த மாதிரி எஸ்ரா ஒரு சொல்கிறாரு. இப்போ எப்படின்னா, உலகப்பிரகாரமான காரியம் இப்படி இருக்குது, ஆனால் தேவன் நம்ம பக்கமாக இருந்த தேவன் நம்ம பின்னாடி இருந்தார், நமக்கு எவ்வளோ தைரியம் இருக்குங்க. அதை தான் எஸ்ரா அங்கே நமக்கு சொல்கிறாரு. இப்போ இந்த 7ஆம் அதிகாரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லியிருப்பார், அந்த வசனத்தை சொல்லியிருப்பார். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போயிடலாம். ஒன்றும் இல்லை, நம்மளோட முதல் பிரயாணம் எங்கே நடக்குது அப்படின்னீங்கன்னா, எகிப்துலேருந்து கிளம்பி வராங்க இல்லையா. மோசே போய் கூட்டிகிட்டு வர்றாரு. ஏறக்குறைய 400 வருடங்கள் அடிமையாக இருக்கிறாங்க. அதாவது யோசேப்பு அங்கே போய் இஸ்ரேல் ஜனங்களை ரொம்ப அதிகமாக பழுகிறாங்க. யோசேப்பை அறியாத ஒரு பார்வ மன்னன் வருகிறான். வந்ததுக்கு பின்னாடி நடான் இவ்வளோ ஜனங்கள் இவ்வளவு அதிகமாக பழுகி பெறுகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார்கள், அடிமைப்படுத்தி அப்புறம் அந்த இருக்கிற மாளிகை, மாளிகை, கோட்டைகள் எல்லாத்தையும் கட்டுகிறார். கண்ணதுக்கு பின்னாடி என்னதுன்னா, தேவனோடு கொடுத்த அவருடைய வாக்குத்தத்தின்படியாக அழைத்து வருகிறார்கள். இது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச மொதல் வாக்குத்தத்தம். இரண்டாவதாக என்னன்னா, நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம கொஞ்சம் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படின்னா, தேவன்கிட்ட அடி வாங்குவாங்க, ஐயோமான்னு கத்துவாங்க. அப்புறம் என்னங்க, நல்ல ஒரு காரியத்தை அவர் கொடுப்பார், திரும்ப என்ன பண்ணுவாங்க, திரும்ப இவர் என்ன பண்ணுவார், அந்த ராஜாக்கு இந்த ராஜாக்கு எதையோ வித்து போட்டுருவார், திரும்ப ஐயோமான்னு கத்துவாங்க, திரும்ப தேவன் காப்பாற்றுவார். அது போலவே என்னதுன்னா, இவங்க பாபிலோனுக்கு எதுக்காக பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா, இவங்க தேவனுடைய பேச்சை கேட்கல. இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய பேச்சை கேட்காதனால என்னாச்சுன்னா, இந்த பாபிலோன் தேசத்துக்கு பிடித்து போகும்படியாக ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. பாருங்க, 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 10-16 வரைக்கும். அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயோக்கினும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும்
அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவின் இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்து கொண்டான். அங்கே இருந்த கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் அரமனையையும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கி இருந்த பொன் மணி மூட்டுகளை எல்லாம் கர்த்தர் சொல்லி இருந்தபடியே உடைத்து போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளும் ஆகிய 16,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைபிடித்து கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறொருவரும் மீதியாய் இருக்கவில்லை. போதுமானது. என்னன்னா இது எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு இதுதான். இது என்னன்னா நீங்கள் வந்து திரும்ப திரும்ப தேவனுக்கு விரோதமாக காரியம் செய்கிறீங்க. செஞ்சோன்னா என்ன பண்ணுறாரு, பாபிலோன் ராஜா வந்து இவர்களை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. வராரு, வந்தோடனே என்ன வச்சுங்க, எருசலேம் தேவாலயத்தை இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறது இல்லாமல் இருக்கிற நல்ல ஜனங்களையும் பிடிச்சிட்டு போகிறாரு. பராக்கிரம சாலைகளை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போகிறாரு. அந்த பிடிச்சிட்டு போனதில் தான் யார் ஒருத்தருங்க நம்மளது நம்மளு இல்லை எஸ்ரா வந்து இங்கே இதுக்கு திசை இருப்பார், தானியல். அப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம வேத ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா தானியல், எஸ்ரா, யோயா, இந்த சிதேக்கியா இவங்க எல்லாமே என்னாச்சுங்க ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கலாம் அப்படி அங்கே ஒரு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பாபிலோன் பிடிச்சிட்டு போகிறாரு. வெறும் வந்து ஏழை ஜனங்களையும் வந்து ஒன்றுக்கும் உதவாத மக்களை மட்டும் விட்டு போயிடுறாரு. ஏன் விட்டுட்டு போகிறாருன்னா அவனால் திரும்ப இவர்கிட்ட வந்து சண்டை போட முடியாது, ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் வலிச்சுட்டு போயிட்டாரு. இருக்கிற ஏழை ஜனங்களை மாத்திரம் விட்டு போயிட்டாரு. அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில பாருங்க, இது தானியல்ல சொல்ற மாதிரி தானியல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் பாருங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேர் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலையில் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிகளிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களாகிய சில வாலிபரையும் கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயன் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பனேசுக்கு கற்பித்தான். ஆமா, என்னாச்சுங்க, இது தானியேலும் பதிவு செய்யறாரு. என்னாச்சுங்க, வந்தாரு, வந்து ஆலயத்தில் இருக்கிற இந்த தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற எடுத்துக்கொண்டு எந்த ஆலயத்தில் வச்சுட்டாருங்க, அவரோட ஆலயத்தில் வச்சுக்கிட்டாரு. இப்படி வந்து தேவனுடைய ஆலயம் சூறையாடப்படுகிறது. ஏன் அப்படி அப்படின்னீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப கேட்காதனால. இதை வந்து எங்கே சொல்கிறாரு, எரேமியா தீர்க்கதரிசி இது விஷயத்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி இதாக போகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் எரேமியா தீர்க்கதரிசி எரேமியா எழுதின புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 அப்படியே படிச்சுட்டு வாங்க. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் 4ஆம் வருஷத்துக்கு சரியான பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அரசாண்ட 1ஆம் வருஷத்தில் யூதாவின் ஜனம் அவன் அனைத்தையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அதை தீர்க்கதரிசி ஆகிய எரேமியா யூதாவின் ஜனம் அனைத்துக்கும் எருசலேமின் குடிகள் எல்லோருக்கும் அறிவிக்கிறதற்காக அவர்களை நோக்கி, ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமல் போனீர்கள். கர்த்தர் உங்களிடத்துக்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தோம். நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கும் உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். அவர்களை கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் பொல்லாத வழியையும் உங்கள் கிரியையின் பொல்லாப்பை விட்டு திருப்பி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சதாகாலமும் குடியிருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும்
அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளில் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமல் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளில் செய்கைகளாலே எனக்கு கோபமூட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இதேதான் என்னச்சுங்க, அந்நிய தேவர்களை பின்பற்றாதீங்க, என்னுடைய கட்டளைக்கு மட்டுமே கீழ்ப்படிங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்த நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் மீறினதுனால என்னாச்சுங்க, பாபிலோன் தேசத்துக்கு அடிமையிலாக விருப்பப்படக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இவங்க அடிமையிலாக போனதும் இல்லாமல் என்னாச்சு, அவங்க அங்கிருந்து வந்து இங்கிருந்த தேவனுடைய ஆலயத்தை வந்து சுட்டெரித்ததும் இல்லாமல் இருக்கிற நல்ல நல்ல ஐட்டத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க இது கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போனதுக்கு பின்படியாக தேவனுடைய திட்டத்தின்படியாக என்ன ஆகுதுன்னா, இந்த ராஜா வந்து அஸ்தசஷ்டா ராஜா இருக்கார் இல்லையா, எஸ்ரா பாருங்க, எஸ்ரா பரிச்சயம் தெரியும். அஸ்தசஷ்டா ராஜாவோட காலத்தில் வந்து தேவன் சொன்ன தீர்க்கதரிசியின்படி என்ன ஆகுதுன்னா, திரும்ப வந்து இந்த காலத்தை புதுப்பிக்கும்படியாக கட்டும்படியாக ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கிருந்து போன திரும்ப வந்து இந்த எஸ்ரா புஸ்தகம் பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக இருக்கும். ஒன்று வந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒன்று, 6க்கு அப்புறம் 7. இந்த 6ஆம் அதிகாரத்துக்கும் 7ஆம் அதிகாரத்துக்கும் ஏறக்குறைய 70 ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறதாக வேதாராய்ச்சிகள் குறிப்பிடுறாங்க. என்னென்னா மொத பிரயாணம் பார்த்தீங்கன்னா இவர் கூட்டிகிட்டு வருவார். நம்ம அந்த எஸ்ரா புஸ்தகம் வந்துருங்க. இதில் வந்து யாத்திரை யார் வராங்கன்னா, வந்து நம்ம பாபிலோன்லேருந்து, சரி நம்ம எகிப்துலேருந்து வந்து யாத்திரை. இந்த யாத்திரை எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம பாபிலோன்லேருந்து வருகிறது. இவர எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம் பாருங்க. சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு 40,360 பேராய் இருந்தார்கள். அவர்களை தவிர 7,337 பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 200 பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். ஆமா, ஏன்னா அந்த ஸ்ட்ரென்த் குறிப்பிட்றாங்க, வந்தோட ஸ்ட்ரென்த். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப வந்து வந்து அந்த எஸ்ராவுக்கு முன்னாடி வந்து எஸ்ரா புஸ்தகம் ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் 6ஆம் அதிகாரத்துலேருந்து யார் வருவாங்க, எஸ்ரா வருவார். அதுக்கு முன்னாடி யார் வருவார்னா செருபாபேல்னு சொல்லி ஒருத்தர் வருவார். செருபாபேலும் வந்து தேவனுடைய மனிதன் தான். அப்போ அவர் தான் என்ன பண்ணுறாரு, ராஜா கிட்ட கேட்டு, ராஜாவே எங்களோட ஆலயம் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னோன்னு என்னாச்சுன்னா, தேவன் ராஜாவுடைய மனதை ஏவுகிறார். இவங்க கேட்கறதெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னாச்சுன்னா மொதல் டீம் என்ன பண்ணுறாங்க, செருபாபேலோட கிளம்பி நேராக எருசலேமுக்கு வராங்க. வந்து ஏறக்குறைய வேலையும் முடிக்கிறாங்க. இந்த ஏழையை முடிக்கிற சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, இங்கிருந்து போன ஜனங்களில் பாபிலோனுக்கு போனாங்க பார்த்தீங்களா, பாபிலோன் போன இடம் வந்து செட் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க நினைக்கவே இல்லை, நம்மளோட இடம் எதுங்க, நம்மளோட இடம் எருசலேம் தான். அங்கே தான் நான் திரும்ப போய் நம்ம இருக்க வேண்டிய இடம், நம்ம ஆலயத்தை நம்ம புதுப்பிக்கணும் அப்படின்னு இல்லை. இன்னொன்று என்னென்னா, அந்த இடத்துக்குள்ள அங்கேருந்து இந்த பெர்சியா இந்த பாபிலோனிய தேசத்துலேருந்து திரும்ப வந்து எருசலேம் வர்றதுக்கு ஏறக்குறைய வந்து 1000லேருந்து 1500 கிலோமீட்டர் ஆகுமாம்மா. எப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா, இங்கேருந்து வந்து மெட்ராஸுக்கு வந்து போயிட்டு திரும்ப வர மாதிரி, இல்லை திரும்பவும் போகிற மாதிரி அப்படி இருக்கலாம். அப்போ நான் அந்த காலத்தில் வசதிகள் இல்லாத சமயத்தில் இவ்வளோ தூரம் நடந்து போக முடியுமா ஜனங்களை கூட்டிக்கிட்டு? ஆனால் என்னாச்சுங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஜனங்கள் செருபாபேலோட ரொம்ப வந்து இல்லை, தேவனுடைய ஆலயத்துக்காக தான் நம்ம கண்டிப்பாக செஞ்சாகும்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுறாங்க, செருபாபேலோட கிளம்பி வராங்க. கிளம்பி வந்து அவங்க கொஞ்சம் வேலையை முடிச்சிடுறாங்க. அது வந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏன்னு கேளுங்க, ஆலயம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆலயம் என்ன ஆச்சு, அந்த தேவன் வந்து என்ன சொன்னீங்க, நீங்கள் எனக்காக ஒரு ஆலயம் கட்டினீங்க, நீங்களே என் சொல்ல வச்ச கேட்காத போது நீங்கள் அப்புறம் வச்சு ஆலயத்தை நான் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருங்க, புறஜாதியான ராஜாக்களே அதை ஒப்பு கொடுக்குறாரு. 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 8-9 பாருங்க. 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசாராதான் என்னும் காவல் சேனாதிபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரிவிட்டார். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ என்னாச்சுன்னா, தேவ மனிதர் இல்லையா அவருக்கு என்னாச்சு, திரும்பவும் தேவனுடைய ஆலயத்தை, ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்தாங்க, தேவனுடைய ஆலயத்தை நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும்னு சொல்லி அந்த உணர்வில் வந்து என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் வந்து எப்படி எகிப்துலேருந்து வந்த மாதிரியே திரும்ப 2வது பாபிலோன்லேருந்து வர்றதுக்கான
கேட்டு அது வராங்க. இதே தான் எரேமியா தீர்க்கதரிசி பதிவு பண்ணிருக்காரு. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 52ஆம் அதிகாரம் 12-13. 5ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவனாகிய காவல் சேனாதிபதியான நெபுசாராத்தான் எருசலேமுக்கு வந்தான். அது நெபுகாத்நேச்சார் என்னும் ராஜா பாபிலோனை அரசாளுகிற 19ஆம் வருஷமாய் இருந்தது. அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போட்டான். போதுமானது சம்பவம் தான். அப்போ சம்பவம் கரெக்டு இல்லையா? 2 ராஜாக்களையும் பதிவு பண்ணி இருக்குது. எரேமியா தீர்க்கதரிசியும் இந்த வார்த்தைகளையும் பதிவு செய்கிறார். அப்போ ரெண்டாவது அர்த்தசாஸ்டா வந்து ஆளுகிற சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, செருபாபேல்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி என்னுடைய ஆலயத்தை கட்டணும் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் வந்து ஏற்கனவே பாபிலோன் தேசத்தில் போனோன்னே அந்த இடம் செட் ஆகி போச்சு. அங்கே கொஞ்சம் பேர் இருந்துடுறாங்க. ஆனால் அந்த பழக்கப்பட்டு இருந்துடுறாங்க. செருபாபேல் கொஞ்சம் ஜனங்க தான் திரும்பி வராங்க. என்னென்னா எனக்கு இங்கே இருக்கு, நான் அவ்வளோ தூரம் நடந்து வந்து ஆலயத்தை கட்டுறது நிறையா போகிறது அப்படின்னு சொல்லி அவங்களோட சோம்பேறித்தனத்தில் கொஞ்சம் பேர் இருந்துருக்காங்க. ஆனால் என்னாச்சுங்க, செருபாபேலோட ஒரு டீம் வந்து கட்டிடுறாங்க. எஸ்ரா பாருங்க, எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். ராஜாவாகிய தெரியோ அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியோ அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். ஏன்னா அதாவது அந்த ஆலயத்தை பார்த்துருப்பாங்க இல்லையா, ஒரு சின்ன வயசில் ஒரு 10 வயசு 15 வயசில் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாபிலோன் போனது பின்னாடி கொஞ்சம் வயசாகி அவங்க திரும்ப என்ன பண்ணுவாங்க, ஐயா நான் பழைய பார்த்த ஆலயம் எப்படி இருக்குன்னு வராங்க. வந்து பார்க்கும்போது என்ன வச்சுங்க, ஆலயம் வந்து பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்தோன்னா அவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப அப்செட் ஆகி வயசானவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கதறாங்க ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆச்சுங்க, செருபாபேலோட வந்து நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க, திரும்ப ஆலயத்தை கட்டிடுறாங்க. கட்டி முடிச்சோன்னா ஃபுல்லாக அது ஆகாதனால சின்ன கொஞ்சம் கேப் கொடுக்குது. ஒரு 70 ஆண்டுகள் கேப் ஆனதுக்கு பின்னாடி தான் எஸ்ரா வராரு. எஸ்ரா வந்து என்ன பண்ணுறாரு, இல்லை இந்த ஆலயத்தை திரும்ப நம்ம புதுப்பிக்க வேண்டிய பணி இன்னும் இருக்குது, அதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக என்ன திரும்பவும் வந்து இவர் கேட்குறாரு. இதை தான் வந்து நம்ம எஸ்ரா புஸ்தகத்தில் வந்து 6ஆம் அதிகாரம் அப்புறம் பார்க்குறோம். அப்போ இந்த காரியத்தை முன்னெடுத்த ஒரு தேவனுக்கென்ற ஒரு காரியத்தை முன்னெடுத்து அவர் செய்கிறாரு. செய்யும் போது தான் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய கரம் என்னோட இருந்ததுனால தான் செஞ்சேன். என்னோட நான் சொல்லுவாங்க இல்லையா, பார்க்கும்போது யாராவது உதவி செஞ்சுட்டோம்னு வைங்க, அவங்க சொல்லுவாங்க சரி இவர் தான் எனக்கு செஞ்சாரு, இவர் தான் எனக்கு செஞ்சாரு. அந்த போல எஸ்ரா யாரை குறிப்பிடுகிறார், மனிதனை குறிப்பிடல, தேவனை குறிப்பிடுகிறார். எந்த இடத்துல குறிப்பிடுகிறாரு, எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய கரம் இருந்ததுனால கேட்டதெல்லாம் கொடுத்தார்னு சொல்லி. அது 9ஆம் வசனம் பாருங்க. 1ஆம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தார். இரண்டாவது அதுல 28ஆம் வசனம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்துக் கொண்டேன். 8:18. அவர்கள் எங்கள் மேல் இருந்த எங்கள் தேவனுடைய தயையுள்ள கரத்தின்படியே இஸ்ரவேலுக்கு பிறந்த லேவியின் குமாரனாகிய மகளேயின் புத்திரரில் புத்தியுள்ள மனுஷராகிய செரேபியாவும் அவன் குமாரரும் சகோதரருமான 18 பேரையும். 22 அதுல 22 வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். போதுமானது. அதுல 31 நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும்
பதிவிருக்கிறவர்களின் கைக்குள் எங்களை தப்புவித்தது. போதுமானது. இப்போ என்னன்னா இவர் ஒரு தேவ மனிதன். ஆனால் என்னாச்சுங்க, தேவனுடைய கரம் தன் மேல் இருக்குங்கிறத அவரை விசுவாசிச்சார், நம்பினார். இப்போ எங்கே போனாலும் தேவனுடைய கரம் நம்ம மேலே இருக்குது அப்படிங்கும்போது என்னாச்சுங்க, அவன் அதான் சொல்றாரு. நம்ம 7ஆம் அதிகாரத்தில் படிச்சதுல இவர் கேட்கறதெல்லாம் என்ன ராஜா என்ன செஞ்சாரா, கொடுத்தாரு. இதுக்கு சங்கீதக்காரன்ல வந்து சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலேயே வரும் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம் இருக்கும் மனுஷன் பாக்கியவான், ஓரமாய் தன் காலத்தை தன் இளையவர்கள் மருத்துவ போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம். இதுதான் வந்து எஸ்ராவுக்கும் நடந்திருக்கு. அவருக்கு ராஜா கிட்ட போய் கேட்கறதெல்லாம் நடக்குது. எப்படி நடந்தது? தேவனுடைய கரம் தன் மேல இருந்ததுங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம வந்து தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்குது, தேவன் எனக்கு துணை செய்வார் அப்படின்னு சொல்லி நடத்துறாரு. பாருங்க, முதல்ல பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன கேட்கறாரு, வெள்ளியும் பொண்ணும் மிருக ஜீவன் எல்லாம் கேட்கறாரு. அது எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எங்க கொடுக்குறாரு? 7ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் கொடுக்குறாரு. ராஜாதி ராஜாவாகிய அர்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூர்ண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடே கூட மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. போதுமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவிட்ட போய் கேட்குறாரு, பொண்ணு வெள்ளியும் கொடுக்குறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10வது அவனு 10ல் என்னப்பா கஜானாலேருந்து எடுத்துகிட்டு போங்கிறாரு, சாரி கருவூடத்துலேருந்து எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு. அதுவும் அது பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 18-23 வரைக்கும் படிச்சிங்கன்னா அதில் தெரியும். நேரம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம கடந்து போயிடலாம். அது பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுங்க, உனக்கு 10லையா, சரி அதை ஒன்று படிச்சிடலாம். 7ஆம் அதிகாரம் 18-23 பாருங்க. 18 வெள்ளியையும் பொன்னையும் செய்ய வேண்டியது என்று உனக்கு உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பணிமூட்டுகளையும் நீ எருசலேமின் தேவனுடைய சந்ததியில் ஒப்புவிக்க கடவாய். பின்னும் உன் தேவனுடைய ஆலயத்துக்கு அவசியமாய் கொடுக்க வேண்டியிருப்பதை நீ ராஜாவின் கஜானாவில் இருந்து வாங்கி கொண்டு போவாய். ராஜாவோட யார் கொடுப்பா? கஜானாவே கண்ணில் காமிக்க மாட்டாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? எங்கேயுமே காமிக்க மாட்டாங்க ராஜா. ஏன்னா ரொம்ப அதை எப்பேற்பட்ட நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு வந்து எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் கூட என்ன வச்சுங்க, கஜானா பற்றின ரகசியத்தை யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ராஜா என்ன சொல்றாரு, எப்போ 10லைனா இன்னும் கூட கஜானத்தை எடுத்துகிட்டு போ. இவர் கேட்டதுக்கு அதிகமாக கிடைக்குது. என்ன காரணம்? தேவனுடைய கரம் அவர் மேல் இருந்த அந்த ஒரே காரணம் தான். அப்போ அதுக்கு என்னென்ன அவர் செஞ்சார்? ஒன்றும் இல்லை. இப்போ அது என்னென்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பார்த்து செஞ்ச காரணம் பாருங்க. இப்போ நம்ம சீக்கிரமாக கடந்து போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது வந்து எல்லாத்தையும் கஜானாலேருந்து வாங்குறாரு, பொண்ணு வாங்குறாரு, வெள்ளி வாங்குறாரு, மிருகஜீவன் வாங்குறாரு, கருவூடத்துலேருந்து எக்ஸ்ட்ரா வாங்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க, திரும்பி பார்க்குறாரு, இந்த வந்து வழி நடத்துறதுக்கு சரியான ஆள் இல்லை. அப்போ என்ன பண்ண யோசனை பண்ணுறாரு, தாவீதோட காலத்தில் இருந்தது அந்த ஒரு டீம் இருந்தாங்க இல்லையா, தேவனுக்கு பணிவிடை சரி, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவன் ஹெல்ப் பண்ணுறாருன்றாரு. ஏன்னா எப்படி சொல்கிறாருங்க, யாரை ஏற்படுத்தணுங்கிறது ஒரு சட்டத்திட்டம் இருக்கு இல்லையா, அவங்கள தான் அங்கே போய் யாரை எங்கே வைக்கணுங்கிறது வச்சா தான் அது என்னங்க அந்த காரியம் நடக்கும். அதுக்கு இவர் தீவிரமாக இருக்காரு. அந்த காரியத்தை கூட யார் செயல்படுத்தான்னு சொல்றாரு, தேவன் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, அதனால தான் அதை செஞ்சேன் அப்படிங்கிறாரு. பாருங்க 8ஆம் அதிகாரம் 15 வசனம் பாருங்க. இவர்களை நான் அகாவுக்கு ஓடுகிற நதியண்டையிலே கூட்டிக் போனேன். அங்கே 3 நாள் தங்கி இருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணோம். தேவனுக்கு பணிவிடைச்சிருக்கு முதல் ஆள் யாருங்க, லேவியன். இவர் திரும்பி பார்க்குறாரு, பாபிலோனுக்கு வந்ததுன்னா எல்லாருமே காண போயிட்டானுன்னு சொல்லிட்டு லேவியன் அவர் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும், லேவியன் ஒருத்தனை காணா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, சரி லேவி இல்லை பரவாயில்ல, ரைட் வச்சு இவனை பிடிச்சி நிப்பாட்டு வைடா. இல்லை, சட்டத்திட்டம் என்ன சொல்லிச்சு, தேவன் என்ன சொன்னார், லேவியனை தான் வந்து என்ன ஆசிரியர் நிறுத்தணும்னு சொல்லிக்கிறாரு. இல்லை லேவி கண்டிப்பாக இருப்பான் போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு. 16-17 படிங்க. ஆகையால் நான் எலியேசர், அரியேல், செமாயா, எல்நாத்தான், யாரிப், மிசுலாம் என்னும் தலைவரையும் யோயாரிப், எல்நாத்தாம் என்னும் புத்திமான்களையும் அழைப்பித்து கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தலைவனாகிய
இத்தோவினிடத்திற்கு செய்தி கொண்டு போக அவர்களுக்கு கற்பித்து, நமது தேவனுடைய ஆலயத்து பணிவிடைக்காரரை எங்களிடத்திற்கு அழைத்து வரும்படி அவர்கள் கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தங்கள் சகோதரனாகிய இத்தோவுக்கு நிதனீமியருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லி கொடுத்தேன். அது 17 படிச்சாச்சா? படிச்சாச்சு. 18 படிங்க. அதுலயே அவர்கள் எங்கள் மேல் இருந்த எங்கள் தேவனுடைய தயையுள்ள கரத்தின்படியே இஸ்ரவேலுக்கு பிறந்த லேவியின் குமாரனாகிய மகேலியின் புத்திரரில் புத்தியுள்ள மனுஷனாகிய லேவியர் இருக்காங்க. லேவியர்ல யாரை வைக்கிறாங்க? கடவுளோட விஷயம் சொன்ன லேவியர்ல புத்தியுள்ள குமாரனாகிய மகிலேயின் புத்திரரில் புத்தியுள்ள மனுஷராகிய செரேபியாவும் அவன் குமாரர் சகோதரருமான 18 பேரையும். படிங்க. மெராரியரின் புத்திரரில் அஷபியாவும் அவனோட எஷாயாவும் அவன் சகோதரரும் அவர்கள் குமாரருமான 20 பேரையும் தாவீதும் 20 பேரை 220 பேர் 20 பேரையும் தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த. அது ஒரு நிமிஷம். அதாவது கடவுளுக்கு பணிவிடை செய்யறது யாரு? லேவியருக்கு பணிவிடை செய்யறது யாரு? படிங்க. தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நிதனீமியரில் 220 பேரையும் எங்களிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோருடைய பேர்களும் குறிக்கப்பட்டன. ஆமா, இந்த விஷயத்தை பாருங்க. தேவனுடைய விஷயம் சொன்னோடனே எவ்வளவு ஜாக்கிரதை செய்யறாரு பாருங்க. எப்போ போய் பார்க்குறாரு, லேவியரை காணோம். லேவியர் இல்லையா? சரிப்பா, வந்தாச்சு. சரி, டக்குன்னு ஒருத்தர் வச்சு ஆராதனை பண்ணுவோம், பிடிப்போம். நமக்கு மோசை கொடுத்த சட்டத்திட்டம் என்ன? மோசை என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர் தொலைவராரு, லேவியரை தான் லேவியரை வைக்கிறாரு. ஆண்டவருக்கு செய்கிறாரு. லேவியருக்கு யார் வைக்கணும்? புரட்டு யார் வைக்கிறாரு? அப்போ தாவீதுல தான் இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க. பாரு, யார் நெதினிமி இருக்கிறாங்களா பிடிச்சிடுவாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. தொலைவராங்க 220. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனுக்கென்று பார்த்து செய்கிறார். இந்த மாதிரி பார்த்து செஞ்ச காரணத்தினால தான் அவரோட செஞ்சது எல்லாமே என்னாச்சுங்க? வாக்கியம்படியாச்சு. ராஜா கஜா நடந்து எப்போ எடுத்துகிட்டு போப்பா, எல்லாமே எடுத்துகிட்டு போவோம். உங்கள் ஆலயத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே உங்கிறது கொண்டு வந்ததெல்லாம் எங்கிட்ட தான் இருக்குது. முதல்ல உங்கள் ஆலயத்தை வந்து கொள்ளையடிச்சு கொண்டு வந்ததில் எங்கிட்ட இருக்குது. அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போங்க, இந்தாங்க எல்லாம் பண்ணி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போயிடுறாரு. எல்லாம் வாங்கிடுறாரு. ஆனால் என்னாச்சுன்னா ஒரு விஷயத்துக்கு வந்து வெட்கப்பட்டாருன்னு சொல்லி எஸ்ஆர் அவரோட சொல்கிறார். என்னன்னா 8ஆம் அதிகாரம் 21 வசனம் பாருங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். உபவாசத்துக்கு சொல்றாரு. என்னன்னா ஒரு விஷயம் அடுத்து நம்ம செய்ய போறோம். தேவனுக்கு முன்பாக நீங்க தாழ்மை. அப்ப என்னாச்சு? உபவாசங்கிறது தாழ்மைப்படுத்துறதுக்கு ஒரு அறிகுறி. உபவாசத்தை இருக்கிறதுங்கிறது. அப்ப என்னாச்சுங்க? உங்களை எல்லாரும் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு உபவாசம் இருக்க சொல்றாரு. உபவாசம் இருக்க சொன்னதுக்கு பின்பாடி 22ஆம் வசனத்துல அதை பதிவு செய்யறாரு. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய ஏன் வெட்கப்பட்டேன் அப்படிங்கிற பின்னாடி சொல்றாரு. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். என்ன சொல்லியிருக்கிறாரு இவரு? ராஜா எங்கள் தேவன் ரொம்ப பெரிய ஆளுங்க. அவர்கிட்ட வந்து நீங்கள் முறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். சொன்னதுக்கு பின்னாடி என்னாச்சுங்க? ராஜாவோட கருவோடத்துலேருந்து இருக்கக்கூடிய பொருள் வந்து எவனாவது பக்கத்துக்கு அழுத்தான்னு தெரிஞ்சு, ஏன்னா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி ஐட்டத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க திரும்ப சர்ச்சை கட்டுறதுக்கு. போகிற சமயத்தில் வந்து பக்கத்து நாட்டுக்காரங்க எவனுக்கோ தகவல் போய் வந்தானே எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். இது காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஒரு இராணுவ படம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கறதுக்காக இப்படி என்ன பண்ணலான்னா, ஆனால் ஏற்கனவே நான் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது, என் தேவன் உங்களை விட மிகப்பெரியவர் அப்படின்னு. அப்போ என்னாச்சுங்க? இதையெல்லாம் காக்கிறதுக்கு அவருக்கு தெரியும், அதனால வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல அவர் விசுவாசத்தை காண்பிக்கிறார். புரிஞ்ச உங்களுக்கு? என்னாச்சுங்க? அத்தனை தங்கம் பொண்ணையும் கொண்டு போறேன், ஆனா இதுக்கெல்லாம் ஒரு படம் வேணுங்கிறது நான் காக்கவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே ராஜாட்ட என்ன சொல்லியிருந்தேன்? இந்த மாதிரி இதை வந்து எல்லாத்தையும் காக்கிறவர் என் கூட இருக்கிறவர், அதனால அவரோட விஷயத்துக்காக போறங்கிறது அவருக்கு தெரியும். இதை யாரால காக்க முடியும்? தேவனால காக்க முடியுங்கிறார்.
அப்போது அவரோட எவ்வளோ பெரிய ஒரு தேவன் மேலே எவ்வளோ பெரிய ஒரு இது இருந்திருக்கும் பாருங்க அவருக்கு. அதனால தான் என்ன சொல்கிறார், போராட்டத்தில் தேவனுடைய கரம் என்மேல் இருந்தது, என்மேல் இருந்தது, என்மேல் இருந்திருக்காரு. அவர் தேவனுடைய கரம் அவர் மேல் இருந்ததுனால என்னாச்சுங்க, அவர் செஞ்சதெல்லாம் வாய்க்குது, செஞ்சதெல்லாம் வாய்க்குது. இப்போ கேட்கறதுக்கு முன்னாடியெல்லாம் கிடைக்குது, கேட்கறதுக்கு அதிகமாக கிடைக்குது. அப்போ அவருடைய குணாசியம் இப்போ அவர் எஸ்ராவோட குணாசியம் பார்த்துடலாம். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். நம்ம எதுக்கு பக்குவப்படுத்துறோங்க? நம்ம வேலை செய்கிற இடத்துல சமாளிக்கிறதுக்காக நம்ம மனதை பக்குவப்படுத்திக்கிறோம் இல்லைங்களா? எதுக்கோ பக்குவப்படுத்திக்கிறோம். ஆனால் எஸ்ரா என்னென்ன இதுக்கு பக்குவப்படுத்தியிருந்தாரு? வேதத்தை ஆராயறதுக்கு மொத பாயிண்ட் ஆராயிறாரு. ஆராய்ஞ்சது மட்டும் இல்லை, ஆராய்ஞ்சது மட்டும் இல்லை, என்ன செய்யறாரு? என்ன பண்ணி செய்யறதுக்கு 2வது பாயிண்ட். 3வது உபதேசிக்கிறது. இதையே தான் கிறிஸ்துவன் சொல்றாரு. என்னாச்சுங்க, நீங்கள் கேட்கிற மாற்றம் இல்லாமல் செய்கிறீங்களாங்க இருக்குன்னு சொல்றாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, எஸ்ராவோட நல்ல குணாதிசயம் பாருங்க, தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு ஆராயறாரு, ஆராய்ந்து பார்க்கிறாரு, ஒவ்வொன்றையும் தோடி பார்க்கறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாரு, இப்படி இருக்கா, ஓ இது இப்படி தான் நான் செய்யணுமாப்பா, அதில் எந்த விதமான அவர் சரி இதுக்கு பதில் அதுக்கு பதில் இது இன்னும் ஆல்டர்னேட்டே இல்லை, இப்படி தான் இருக்குது, அவதுபடியே செய்கிறாரு. செஞ்சதெல்லாம் என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்தை அந்த ஜனங்களுக்கு இப்படி தான் செய்யணுங்கிறதே உபதேசிக்கணும்னு சொல்றாரு. பாரு, இதைத்தான் நம்ம யோசுவா சொல்றாரு. யோசுவாவில் பாருங்க 1ஆம் அதிகாரம், இதுக்காக ஒரு 5-6 வசனங்கள் சொல்றேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாணம் புத்தகம் உன் வாயை விட்டு படி, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இதைத்தான் என்ன செய்ய, இவர் ஆராய்வாராச்சு இல்லை, அப்போ பார்க்குறாரு வசனம் இப்படி இருக்கா, ரைட்டு. அப்போ நம்ம தேவனுக்கு நம்மள இருக்கிறதுனா நாம் இதை செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறாருங்க, வசனத்தை பிடித்துக் கொள்கிறார், அதன்படியாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார். தேவன் இவர் நினைச்சதுக்கு மேலே தேவனு கொடுத்துட்டு இருக்கிறார். ஒரு சங்கீதம் 1ஆம் அதிகாரம், அது நாம் ஏற்கனவே படித்தோம் இல்லையா, அதை தான் சொன்னேன். அதில் அவர் படிக்கிறேன் படித்தேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நமக்கு எல்லாம் மனப்பாடமான வசனம் தான் அது. உன்மார்க்கனுடைய ஆலோசனையை நடவாமலும் ஆவியினுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. அதுதான் முக்கியம். அவன் இதுதான் எஸ்ராக்கு நடந்தது. ஏன்னா இரவும் பகலும் தியானிக்கிறாரு. அவர் என்ன செய்ய, வேதத்தை ஆராயறாரு தியானிக்கிறது தான், அது 2 வித்தியாசம் இல்லை. ஆராயறாரு, அதன்படியாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறாரு. அவன் செய்ததெல்லாம் வாய்த்ததுன்னு சொல்றாரு பாருங்க. அதே சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது தியானம். பாருங்க, அது ஏன்னா அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, தாவீதும் அது தெரியும், ஒரு எப்பேற்பட்ட மனுஷனுங்கிறது தெரியும் இல்லையா. அவர் என்னன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சொல்லுவார், நான் ஒரு மதுரை தாண்டுவேன். அப்போல்லாம் மதுரை எவ்வளோ பெருசுன்னு தெரியுங்களா? நீங்கள் நம்ம இங்கே இப்போ அந்த லூலு மால் இருக்கு இல்லையா, அதோட காம்பவுண்டு, பழைய காம்பவுண்டு பார்த்துருக்கீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு? லக்ஷ்மி மில்ஸ் இருந்ததுங்க, அதுக்கு எல்லாமே கருங்கல்ல தான் கட்டியிருப்பாங்க, அவ்வளோ பெருசு இருக்கும். அப்போ மதில் எப்படி எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. என்னன்னா தேவன் தன்னோடு இருக்கிறாருங்கிற அந்த சந்தோஷத்தில் அவங்க தங்களோட வெளிப்படுத்துறாங்க. நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், சேனைக்குள்ளே பாய்ஞ்சு போன என்ன ஆகும்? ஆனால் என்னங்க, தேவன் என்னோட இருக்காங்க தைரியம், நான் ஒரு மதிலை தாண்டுவேன். என்ன சந்தோஷம், தேவன் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற சந்தோஷம். அதனால அவங்க அந்த மாதிரியான காரியத்தை குறிப்பிடுகிறாரு. அப்புறம் யோபு 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. யோபு 22:22. அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். பாருங்க, அவரு எவ்வளவு அழகா அந்த வார்த்தை சொல்றாரு. உங்க பிரமாணத்தை
நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோபு சொல்கிறார். இப்போ என்னன்னு பாருங்க, இந்த ஒரு பக்குவப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி தேவனுக்கு ஆராயும்படியாகவும் செய்யும்படியாகவும் இதை உபதேசிக்கும்படியாகவும் எஸ்ரா தன் மனதை பக்குவப்படுத்தியிருந்தான். பக்குவப்படுத்தியிருந்தான்னு ஒரு டெசிஷன் மேக்கிங், அதான் ஒரு டெசிஷன் எடுக்கிறது, நான் இப்படி தான் இருக்க போறேன்னு சொல்லி. தானியல் நம்ம அவர் ஒரு முடிவு எடுத்துறது தெரியுங்களா? தானியல் வந்து கொண்டு வர பிடிச்சிட்டு போறாங்க, இதெல்லாம் கொண்டு போய் ராஜா அரண்மனை விட்டுறாங்க. விட்டோன்னே என்ன பண்றாரு, அவர் பாக்குறாரு, போன இடத்துல சாப்பிட்டதுக்கு நல்லா ராஜாக்கு எப்படி இருக்குமோ அது ஏற்கனவே புஷ்டியா இருக்கக்குள்ள வந்து இன்னும் நல்லா புஷ்டியா இருக்குன்னு சொல்லி ராஜா கொடுக்குறாரு. ராஜாவோட சாப்பாடு எப்படி இருக்குங்க, பயங்கரமா இருக்கும். ஆனா தானியல் என்ன பண்றாருங்க, 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. தானியல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்த்தீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை மணி தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு என்னாச்சுங்க, இருதயத்தில் எடுத்ததுதான் தீர்மானம் எடுத்தது தான். அப்படின்னு சரி இல்லை எனக்கு இந்த ஃபுட்டு வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளோதான் முடிஞ்சு, நீ என்னை தொலை பண்ணாதீங்க, அவ்வளோதான் விட்டுருங்க அப்படின்ற தீர்மானம் பண்ணுறாரு. அதனால தான் தானியலோட எஸ்ராவோட இது கூட நம்ம என்னென்ன தானியல் கதை எப்படிங்க, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அவரோட சம்பவங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு. தேவன் அவங்க பார்த்தீங்கன்னா தீர்மானம் பண்ணி அந்த மாதிரி இருந்ததுனால என்ன வச்சுங்க, தேவனுக்கு அவர் மேலே இருந்தது. எத்தனையோ முறை அவரை கொள்றதுக்கு சிங்கத்தில் கொண்டு போய் போடுறாங்க, சங்கட சூழலில் போடுறாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் சேர்ந்து சுற்றுறாங்கிற கொண்டு போய் போட்டாமல் செத்து போனான். எத்தனை மடங்கு அதிகமாக சூடுபடுத்தினாங்களா அது இல்லையா, 2 மடங்கு 3 மடங்கு இது அதிகமாக அந்த சூளையை வந்து எக்ஸ்ட்ரா சூடுபடுத்தி இல்லை பத்தாது இவங்களை எக்ஸ்ட்ரா சூடுபடுத்தி கொண்டு போய் போடுகிறான். கொண்டு போய் போட்டாமல் செத்து போயிட்டான். ஆனால் போய் எட்டி பார்க்குறாங்க, உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆள் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து உலாவிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஏன் அப்படின்னா தேவனுடைய விஷயத்தை குறித்து தீர்மானம் பண்ண மாதிரி இருக்கணும். அதை தான் அவர் எதிர்பார்க்குறாருங்க. அதை தான் இங்கே என்ன பண்ணுறாரு, எஸ்ராவும் பண்ணார். பக்குவத்தான ஆராயும்படி செய்யும்படி போதியும்படி தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். ஏன் அப்படின்னா இதுலேருந்து விலகினா எனக்கு என்ன கிடைக்கும்னு அவருக்கு தெரியும், தேவனுடைய கையிலேருந்து எனக்கு அடி கிடைக்கும். ஏன்னா அவர் தேவனுடைய கையில் விழுவது பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லுது. யோசியா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல் அடங்காது இருக்கிறது. இப்போது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியை போல் மேய்ந்து அலைய பண்ணுவார். அதாவது ரொம்ப செழிப்பா இருக்கும்போது என்ன ஆச்சுங்க, ஆடிதான் இருப்பாங்க அவங்க. ஆனா என்ன ஆச்சுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாத சமயத்தில் அவர் முன்னைய கண்டிப்பாக நியாயம் விசாரிப்பாருங்கிற அந்த வார்த்தைக்கு தான் சொல்லப்படுகிறது. எசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். எதனால சரிப்பட்டு போறாங்க, அறிவில்ல. நான் சொல்லி எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு கேட்கறதே கிடையாது அப்படின்னு சொல்றதுனால என்னங்க சரிப்பட்டு படிங்க. அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்த்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தால் தாகத்தால் வறண்டு போகிறார்கள். என்ன காரணம், அவங்க தேவனுடைய பார்வை இல்லாத பட்சத்தில் என்ன அவங்களுக்கு கிடைச்சா போகுது, அதை செய்து பதிவு செய்கிறாரு. தேவனுடைய கரம் உங்கள் மேல் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்னதான் இருக்கும், நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக தான் இருக்கும். அந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறாரு. என்னன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம், கேட்டு அதை எப்படி செய்யலை அப்படின்னா அது எப்படின்னா நம்மளை நாம ஏமாத்திக்கிறதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து பரீட்சை எழுதும் போது காப்பி படிக்கிறத பார்த்தா மிஸ் என்ன சொல்லுவாங்க, உன்னை நீயே ஏன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தெரியாத விஷயத்த தனக்கு தெரியுங்கிற மாதிரி நினைச்சு அதை வந்து திரும்பவும் காட்ட தெரியாது, திரும்பவும் காட்ட தெரியாது. ஆனா உன்னை நீ ஏமாத்திக்கிறேங்கிறாரு. ஆனா இங்கே வசனமாக தான் சொல்லுது, உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீங்கிறாரு, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கிறாரு. எப்படி சொல்றாரு, நீங்க வசனத்தை கேட்கறீங்க, வசனத்தின்படி நீங்க செய்யலைன்னா நீங்க உங்களை நீங்க ஏமாத்திக்கிறீங்க அப்படிங்கிறாரு. உங்களை நீங்க ஏமாத்திக்கிறீங்க என்ன ஆகும், தேவனுடைய காலத்துல எதுவும் கிடைக்காது. எதுவும் கிடைக்காத பட்சத்தில் என்ன ஆகும், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ இது பாருங்க,
யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்போ ஐயோ செய்யுங்கன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை என்ன போடுறது? உங்களை நீங்களே எதுக்கு ஏமாத்திட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. உங்களை நீங்க பரலோகம் போவீங்க, நீங்களே நம்பிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதான் அர்த்தம். ஏமாந்து போயிடும் நம்ம கடைசியில். அதுதான் சொல்றேன். நீ செய்ய அந்த வசனப்படி செய்யல அப்படின்னா உங்களை நீங்க ஏமாத்திக்கிறீங்கன்னு சொல்றாரு. வசனம் சொல்லுது. நீங்க உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீங்கன்னு இருக்குது. அப்போ வசனத்தின்படி செஞ்சா என்ன கிடைக்குங்க? எஸ்ரா சொன்னபடி தேவனுடைய கரம் என் மேலே இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிங்க நமக்கு? அவர் மனசு வச்சுட்டாருன்னா தேவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த காரியம் தேவனால் நடைபெற்றதுன்னா இதை நாம் தடை செய்ய முடியாதுன்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்றாங்க. இந்த காரியம் ஏன்னா இதுக்கு தேவனுடைய எதிர்த்திருக்க நம்மளாலே கூடாது அப்படிங்கிறாரு. பாருங்க, இதையே தான் இது சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் அது வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்தவானவர் எடுத்துக்கொள்ற வரைக்கும் என்னது? அவரும் கிறிஸ்தவானவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? அவரும் செஞ்சிருக்கிறாரு உபதேசிக்கவும். அப்ப என்னாச்சுங்க? அவரு தான் சொல்றாரு, உபதேசிக்கிறாரு. உபதேசத்தின்படி அவர் என்னதான் செஞ்சாரா? செய்தேன்கிறாரு. என்னாச்சா? என்னுடைய பிதாவுடைய சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய மெய்யான போஜனங்கிறாரு. அதான் என்ன முத வேலை. அவர் பிதாவின் சித்தத்தின் செய்யறதே முத வேலை. அப்போ என்னாச்சுங்க? கிறிஸ்தவனவரே நமக்கு ஒரு உதாரணமா இருக்கிறாரு. வசனத்தை கேட்கிறவர்கள் மாற்றம் இல்லாதபடிக்கு நீங்கள் அதை செய்கிறவர்களாயும் காணப்படுங்கள்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு ரிலேட்டடாக நிறைய வசனம் இருக்கு. நம்ம அதை பார்த்துடலாம், அது கடந்து போயிடல. இரண்டாவது என்ன அப்படின்னா, விசுவாசத்தோடு எஸ்ரா இருந்தது. பார்த்தீங்கன்னா விசுவாசத்தோடு ஒவ்வொரு காரியம் செய்த போதும் விசுவாசத்தோடு காரியம் செய்தது. பாருங்க 8ஆம் அதிகாரம், எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21 படிங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாபா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விளக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க விற்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் நம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். போதுமானது. இங்கே என்ன விசுவாசம் பார்க்குறோம் அப்படின்னா, ராஜாக்களிலிருந்து எல்லா விதமான பொருளையும் வாங்கி கொண்டு இவர் திரும்ப பிரயாணப்படுகிறாரு. பிரயாணப்பட்டு அகாவா நதி அன்றைக்கிட்ட வராரு. ஒரு முக்கியமான அடுத்து என்னாச்சுங்க? முக்கியமான ஒரு இடம், இது தாண்டி போகணும்னு தெரிஞ்ச உடனே என்னாச்சு? இவர் ஜனங்களிடத்துல உபவாசிக்கும்படியாக சொல்லுகிறார். நீங்கள் உபவாசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் உபவாசங்கிறது ஒரு அவங்களுக்கு கூடவே இருந்த ஒரு பழக்கம். இந்த பழக்கம் அது ஒரு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்துவதற்கு அந்த விஷயத்தை அவர்கள் சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இவர் 100க்கு அதிபதி. இவருக்கு சொன்னா அதெல்லாம் நடக்கக்கூடிய அதிகாரம் இருந்தா கூட என்னாச்சுங்க? தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டாரு. இப்போ என்னாச்சுங்க? 100க்கு அதிபதி தேவனுக்கு இவர் எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருப்பாரு. ஆனா இவர் என்ன செய்யறாரு? அதே 22ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய
கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனால் தேவதத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். இது இங்க வந்து அவரோட கேரக்டர் பத்தி சொல்லுது. என்னச்சுங்க, எல்லாருக்கிட்டையும் நல்ல மனிதன்கிற ஒரு பேரை வாங்கின ஒரு மனுஷன் இப்படி இருக்கிற இவர் என்ன சொல்றாரு, அதுல 30ஆம் வசனம் பாருங்க. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து. என்னது, இவர் இருக்கணும்னு அவசியமா? பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த காலத்தில் வந்து உபவாசித்தல்ங்கிறது வந்து ஒரு ஒன்று போன விஷயம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க, நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. தான் 100க்கு அதிபதி தனக்கு சொன்ன வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கு. அப்படி இருந்து கூட என்னாச்சுங்க, அவரு எல்லா வகையான வெரைட்டியும் அவருக்கு சாப்பிட முடியும் இல்லையா, எல்லா இதுக்கும். ஆனாலும் என்னாச்சுங்க, உபவாசம் என்பதை தனது வாழ்க்கையில ஒரு அங்கமாக ஒரு வைத்து நடத்தி வந்தவர் அவர். அப்போ இது பழைய ஏற்பாடு உள்ள ஒரு இது காலம் தான் இது. நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடது கை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிலையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எறிவார்கள். 20:16 அதானா? அதான், சரி விடுங்க, இல்லை நம்ம கடந்து போகலாம் பாருங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 7:6. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். போதுமானது. இப்போ இந்த மாதிரி உபவாசித்தல்ங்கிறது வந்து இந்த காலத்தில் ஒரு அவங்க கூட இருந்த ஒரு பழக்கம். அப்போ என்னாச்சுன்னா, இவர் வந்து அந்த அகவா நதியடி வந்தோன்னா அடுத்து ஒரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம போக போகிறோம், நீங்கள் என்ன பண்ணுங்க எல்லாரும் உபவாசித்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் என்ன செய்ய, யார்கிட்ட என்ன கேட்கல இவர்கிட்ட. இங்கே இந்த நதிக்கிட்ட போயிட்டோம்னா எங்களுக்கு ஒரு பிளாக் இருக்கும், ஆனால் நாங்கள் வந்து தாண்டி போகிறதுக்கு உங்கள் படைகளை அனுப்புங்கன்னு இவர் கேட்கல. ஏன்னா இவர் இந்த தேவன் மேலே இருந்த விசுவாசம், இத்தனையும் தேவன் கரையின் மேலே இருந்து செய்ததில் வந்து இதுக்கு போய் அவர் ராஜாட்ட போய் என்ன கேட்கறது இருக்கு, என்ன காக்கிற தேவன் என்னோட இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம். 20:26 பாருங்க. நியாயாதிபதிகள் 20:26. நான் சார் 16ன்ட்டேன். 20:26 பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியை அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செய்விட்டு. ஆமா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உபவாசித்தல்ங்கிறது தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்மைப்படுத்தி ஒரு காரியம் வந்து நமக்கு நடைபெறணும் அப்படிங்கிறதுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தி செஞ்ச ஒரு விஷயம் அவங்க செய்யறாங்க. இதையே தான் என்ன பண்றாருங்க, பாக்குறாரு. உபவாசி இருந்தா இந்த காரியம் வந்து தேவனிடத்துல கொஞ்சம் எப்படிங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தள்ளி விடுற மாதிரி, தேவன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நமக்கு பவர் கொடுக்குற மாதிரி. அப்போ அந்த விஷயத்தையே இவர்களுக்கு செய்யும்படியாக கொடுக்குறாரு. அப்போ அப்படி செஞ்சதுனால என்னாச்சுன்னா இவருக்கு அந்த காரியத்திலே வெற்றி கிடைத்ததுங்கிறத நம்ம அவர் சொல்றாரு. அவர் பாருங்க, யோசரை இருக்கு, அது நீ வசனம் எடுத்துருங்க. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22 எடுங்க ஒருத்தர். எஸ்ரா 8:22. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருக்கிறோம். அது வந்து எங்க விண்ணப்பத்தை அவர் கேட்டலில்லான்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லப்படும். அதுக்கு அடுத்து அடுத்த வருஷம் பாருங்க. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டார். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டார். அவர் கன்ஃபார்மா சொல்றாரு, இந்த மாதிரி பண்ணோம், உபவாசம் இருந்து பண்ணோம், விண்ணப்பத்தை எங்களுக்கு கேட்டாரு. விண்ணப்பத்தை கேட்டாருன்னா என்ன ஆச்சுங்க, முடிஞ்சு போச்சு. நமக்கு அடுத்த வார்த்தை கிடைக்கும்னு சொல்லி யோனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டெடுத்து கொண்டார்கள். இந்த செய்தி. ஆமா, அதுக்கப்புறம் என்னங்க, அந்த 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 ஊரு காப்பாற்றப்படும்.
இப்போ இவர் போய் சண்டை போடுவார், நான் சொன்னது ஒன்று, நான் சொன்னது நடக்காமல் அப்போ அவங்கள அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் தேவன் வழக்குவார் அவருக்கு எவனோ இல்லை, அது ஒரு வேறு சாப்டர். நம்ம இதுக்கு வந்துடலாம். அப்போ பாருங்கள், அந்த விசுவாசத்தினால உபவாசம் இருந்து தேவனுடைய கேட்குறாரு. இந்த சண்டை போடுறதுக்கு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனிதனுடைய ஹெல்ப் அவர் கேட்கல, தேவனோட மாதிரி கேட்குறாரு. தேவனத்தை கேட்குறாரு, தேவன் இந்த விஷயத்தை நாங்கள் போகணும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி உபவாசத்து கேட்குறாரு. இவர் கேட்ட ஜபம் தேவனுக்கு அருளிச்சுன்னு சொல்லி எங்களுக்கு விண்ணப்பத்தை கேட்டருளினாரு. இதை தான் என்ன சொல்றாருங்க நம்ம புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுதுங்க நமக்கு? இல்ல தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். போதுமானது. அப்ப என்னாச்சுன்னா பாருங்க, தேவனுக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. அப்ப எனக்கு விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி செய்யுங்க, அப்படி இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களை நீங்களே வஞ்சிக்கிறவங்களா இருப்பீங்க. அப்போ என்னாச்சுங்கன்னா வசனத்தை வந்து விசுவாசிக்கணும், கேட்கணும், அதன்படியாக செய்யணும். இது மூணையும் தேவன் விரும்புகிறார். பாருங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. யாக்கோபு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. யாக்கோபு 2:17. விசுவாசமும் கிரிகள் இல்லாத இருந்தால் தன்னிலைத்தானே செத்ததாய் இருக்கும். முடிஞ்சே போட்டார். அங்க என்ன சொல்றாரு? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சரி, விசுவாசம் வந்துருச்சு உங்களுக்கு, அந்த விசுவாசம் கிரிகளில என்னவாமா செத்துருச்சுன்றாரு. ஆனா எஸ்ராக்கு விசுவாசத்தை கிரியினால காமிச்சாரு. எப்படி? எல்லாம் இப்போ பொண்ணு பொருளெல்லாம் வாங்கிட்டு வராரு. வந்ததுக்கு பின்னாடி இதையெல்லாம் காக்கிறதுக்கு ஒரு டீம் வேணும், ஒரு சேவகர் டீம் வேணும்னு அவர் கேட்கல. என்னாச்சுங்க? இதையெல்லாம் காக்கிறதுக்கு எங்க தேவனுக்கு தெரியும். ஏற்கனவே ராஜாட்ட நான் சொல்லியிருந்தேன், அதனால நான் கேட்க வேண்டியதில்லை. இது தேவனுக்கு தெரியும். தேவன் இந்த பொருளெல்லாம் காக்கிறதுக்கு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அதனால வந்து எனக்கு வந்து இதை காக்கிறதுக்கு போர் சேவர் எனக்கு அவசியம் இல்லைன்னாரு. அதே மாதிரி என்ன பண்ணாருங்க, அகாவா நதியாண்டியில் வந்து இதை நம்ம செய்ய போறோம்னு சொல்லி உபவாசிந்து சென்றாரு. இவருடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்டதாக சொல்கிறார். அதை யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. 26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரி இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. ஆனா என்னாச்சுங்க, எஸ்ரா தன்னுடைய விசுவாசத்தை கிரியினால காமிச்சாரு. அதைத்தான் வந்து தேவனுக்கு விருப்பப்பட்டார். இன்னொரு விஷயம் பாருங்க, இப்போ இந்த மாதிரியான காரியம் வந்துருச்சு, கொஞ்சம் சேஃபாக வந்துடுறாங்க. வந்து என்ன பண்ண எப்பவுமே என்ன தெரியுங்க, நமக்கு வாழ்க்கையே அப்ஸ் அண்ட் டவுன் தான் இருக்கு இல்லையா? மேலே கீழே தான் இருக்கும். நம்ம திடீர்னு 4 விஷயம் நல்லா தான் நடக்கும், ஒரு விஷயம் ரொம்ப மோசமாக நடக்கும், திரும்ப ஒரு விஷயம் நடக்கும். என்ன நினச்சிங்க, சோதனை சகிக்கிற மனுஷன். ஆமாம், நமக்கு வந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு சோதனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை மேற்கொள்வதற்கான சக்தி யார் கொடுப்பாங்க? தேவன் கொடுப்பார். அதை விட்டு விளைவதற்கான ஞானத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்துவார். வசனம் குறிப்பிடுகிறது. அப்போ என்னாச்சுன்னா திரும்பவும் காரியம் வந்து நல்லா போயிட்டு இருக்குது. நல்லா போயிட்டு இருக்கிற சமயத்தில் எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் இல்லை 1-2 வசனங்கள் பாருங்க. இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் இடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெர்சியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அமோரியர் என்னும் இந்த தேசங்களில் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புக்கு விலகி இருக்கவில்லை. எப்படி என்றால் அவருடைய குமார்த்திகளே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொடுத்தார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிட்டு பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாய் இருக்கிறது என்றார்கள். போதுமானது. இவர் ஏற்படுத்தின அதிகாரம் பிரபுக்கள் என்ன பண்றாங்க? தேவன் வந்து புறஜாதியாரோட நீ கலக்கக்கூடாதுங்கிற வார்த்தையை மீறி புறஜாதிய பெண்களை விவாகம் செய்து கொண்டார்கள். அது தேவனுடைய பார்வைக்கு ஏற்கனவே பாருங்க, இது யாத்ராகத்தில் சொல்லியிருக்காரு தேவன். யாத்ராகம் 34ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பாருங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுவதை கைக்கொள். எமோரியனையும் கானானியரையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் இதே இதுதான் அதுலயே இருக்கும் பாருங்க. ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். நீ போய் சேர்கிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். மாட்டிடுச்சா? இப்போதான் சண்டை போட்டு போராடி இருக்கிற பொண்ணு பொருளெல்லாம் வாங்கி தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுன்னு புறப்பட்டு வந்து உங்களிலும் உபவாசம் இருக்க பண்ணி எல்லாம் பண்ணால்
இந்த பிரபுக்களும் அதிகாரி என்ன செஞ்சுறானுங்க? சரி, அது ஜனகாரம் இல்லை, பிரபுக்கு அதிகாரம் ஒரு விசாரணைக்காரர் வச்சிருக்கிறாங்க. நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஆனால் அவனுமே என்ன வச்சுக்க கூட்டு கலமையாகி போய் தேவன் விளக்கினதை பாரு. இதே இதை உபாகமும் 7ஆம் அதிகாரம் 1-4. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கணும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் உன்னிடத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவர்களோட சம்பந்தம் களவாயாக. உன் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமார்த்திகள் உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரனை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். இது நடந்ததா? யாருக்கு நடந்தது? எஸ்ரா இல்லை, சாலமோனுக்கு நடந்தது. எங்க நடந்தது? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1-4 பாருங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை. அடுத்தது அப்படி படிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்க ஆகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாயம் பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாய் இருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலுவி போக பண்ணினார்கள். முடிஞ்சு போச்சா? அதுதான் தேவன் என்ன சொன்னாருங்க, வேண்டாம். அவர் விளக்குனா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அது யாத்திராமத்திலையும் எச்சரிக்கை கொடுக்குறாரு, உபாகத்திலையும் எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதை என்னாச்சுங்க, அதை மீறினதில் சாலமோனுக்கும் நேர்ந்ததை பார்த்துட்டாரு. இதை எஸ்ராக்கு தெரியுமா தெரியாதுங்களா? பயப்படுறாரு. இப்படின்னு தெரிஞ்ச உடனே சட்டை கட்டியெல்லாம் கிழிச்சிட்டு உங்களை எவ்வளோ தூரம் தானே நான் கூட்டிகிட்டு போய் புத்தி சொல்லி பண்ணுறது என்னால் தெரியலன்னு சொல்லி அவர் தாடி மாரி பிச்சுக்கிட்டாருன்னு சொல்லியிருக்குது. அதாவது தலை மாரி பிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இருக்காது. ஒன்று பிடுங்கினீங்கன்னா ஒன்று சுழுக்குனுக்கு வலி இருக்கும். ஆனால் தாடி மாரி பிடுங்க முடியாது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியுங்களா? பிடிச்சிட்டிங்கன்னா யாராவது நல்லா வளர்த்தி பிடிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிடிச்சி இழுத்திங்கன்னா அவங்க கூடயே வருவாங்க. ஏன்னா அது இந்த இடம் ரொம்ப இதாக இருக்கிறது. இவர் என்ன பண்ணுறாரா, தாடி மாதிரியும் பிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். அவ்வளோ ஒரு கோபம். இது நான் எண்ணி எவ்வளோ தூரம் தான் உங்களுக்கு சொல்லி கூட்டிகிட்டு வர்றது. இவ்வளோ தூரம் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு படித்து சொல்லி அதுபடி கேட்காம நீங்கள் திரும்ப புறஜாதி தேவன் விளக்கனா அந்த புறஜாதியாரோட பெண்ணோட நீங்கள் ஏன் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக அப்செட் ஆகிறாரு. எங்கே ஆகிறாரு பாருங்க, 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் வசனம் பாருங்க. அதை கேட்டுறாரு. இது இந்த விஷயத்துக்கு பொண்ணு கொடுத்ததுல இந்த பிரபுக்களும் அதிகாரி எல்லாமே உடந்ததான் அப்படின்னு சொல்லி எஸ்ராக்கு தகவல் வந்துருச்சு. வந்த உடனே 3ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றாரு பாருங்க. இந்த வர்த்தமானதை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையை நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவனுடைய குற்றத்தை நிமித்தமும் இஸ்ரவேலோட தேவனின் வார்த்தைகளுக்கு நடுகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள். போதுமானது. இதை சொல்றேன் பாருங்க, என்னாச்சு பாக்குறாரு. இந்த விஷயத்தை யார் தாண்டிக்க முடியும்? இவரோட பிரச்சனை இவரோட கைமீறி போயிடுச்சு. என்ன செய்யணும் தெரியல. என்னடா அவனு பண்றது திகைச்சு உட்காந்துருக்கிறாரு. இல்ல தேவன் தான் வழி, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க. படிங்க அந்த வசனத்தை, 4ஆம் வசனம். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவருடைய குற்றத்தை நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூட கூடிக்கொண்டார்கள். நானோ அந்திப்பலி செலுத்தப்படும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ரொம்ப நேரம் உட்கார்ந்துறாரு. என்னடா அப்படி ஆகி போச்சுன்னு. அந்திப்பலி நேரத்திலே நான் துக்கத்தோட எழுந்து கிழித்துக் கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை
ஜனத்தை என் தேவனாகிய உனக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமும் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். எப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குற்றை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசித்து எங்கள் அடிமைத்தனத்தில் எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. 10ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் இனி என்ன சொல்லுவோம்? தேவரே, உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனை விட்டுவிட்டோம். முடிஞ்சு போச்சா? தீர்க்கதரிசி சொன்ன கற்பனை வந்து என்னைக்கு நம்ம கிட்ட இருந்து வெளியே போகுதோ அன்னைக்கு சீர்கிட்டு போவோங்கிறதுனால தான் நினைச்சுங்க. ரொம்ப நாள் கேப் விடாம தான் தேவன் இருக்கிற வாரந்தோறும் சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்கன்னு சொல்லி நமக்கு வசனம் கொடுப்பிருக்கிறது. ஏன் அப்படின்னா டக்கு டக்குன்னு நமக்கு வந்து, ஏன்னா தேவனுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருப்போங்கிறது அவருக்கு தெரியும். நான் வந்து விழுந்து போகிற மாம்சம் இல்லையா, அதனால என்னாச்சுங்க, நீ வந்து உனக்கு அடிக்கடி தேவைப்படுமாப்பா வசனம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் என்ன சொல்ற, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல சீர்கிட்டு போவார்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, நீதிமொழிகள் 29:18 பாருங்க. ஏன்னா வசனம் எங்கே இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் வசனம் இருக்கு. இவங்க அப்படிதான், இவங்க வந்து தீர்க்கதரிசனம் சொல்ல கேட்காம போயிட்டாங்க. கேட்காம போனது என்னாச்சு, மகாபிரியா தேவன் வந்து மிக மிக கட்டளையாக கொடுக்கப்பட்ட ஒரு பிரதான ஒரு கட்டளையை இவர்கள் மீறுகிறவர்கள் காணப்பட்டாங்க. அதுக்கு உதாரணம்லாம் இருந்துமே இந்த பிரபுக்களும் மற்ற அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து தேவனுக்கு விரோதமான காரியத்தை வந்து புறஜாதி எப்படி கலந்துக்கிட்டதை எஸ்ரா கேள்விப்படுகிறார். பாருங்க, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுதுங்க நமக்கு? தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். போதும். அப்ப அங்க வந்து என்னாச்சுன்னா, அங்க அப்ப தீர்க்க தரிசனம் இருந்தது, நமக்கு இப்ப என்ன இருக்குங்க, வசனம், வேதம் தான். வேதம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வசனத்தை கேட்காத ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வசனத்தை கேட்டும் செய்யாத ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இதுதான் தேவன் வந்து குறிப்பிடுகிறார். அப்போ பிலிப்பியர்ல சொல்ற மாதிரி, என்னை வெளிப்படுத்துகிற கிறிஸ்தனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருங்க, திரும்ப எஸ்ரா நான் சோர்ந்து போக மாட்டேன், திரும்ப எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, எந்திரிச்சு தேவனோட மன்றாடிக்கிறார். அதுதான் அந்த 10ஆம் வசனம் பார்க்குறேன். தேவனே, நாங்கள் இனி என்ன சொல்லுவோம், தேவரீர் உமது ஊழியக்காரரை தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கருங்களை விட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அதுல எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலின் புருஷரும் ஸ்திரீகளும் மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அப்பா அழுதுட்டாங்க. என்ன ஆச்சு அர்த்தம்? அழுதுட்டாங்கன்னா தாங்கள் செய்த சவரை உணர்ந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள் என்ன நினைச்சோம். அப்போ என்னாச்சுங்க, நீதிமொழிகளில் வசனம் சொல்லுது இல்லையா, நீதிமொழிகள் 28:13 சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 28:13. சரி இருங்க, அதுக்கு முன்னாடி இதையிலேயே பார்த்துருவோம். இதுலேயே எஸ்ரா 10ஆம் அதிகாரம்லையே எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. 10, 11, 12 முடிச்சுக்கோ. ஏன்னா அவர் வந்து போய் முன்னாடி விழுந்துடுறாரு. இனி என்ன செய்யறது, தேவனத்தை கேட்ட என்ன ஒன்றும் பண்ண முடியும், விழுந்துடுறாரு. இவர் விழுந்து அழுகிறத பார்த்தோன்னா ஜனங்கள் மனது மாறிடுறாங்க. எல்லாம் கூடி வந்து அவங்களும் சேர்ந்து எல்லாம் வேணும் அழுகிறாங்க. ஆமா நாங்க தப்பு செஞ்சுட்டோம்னு அழுகிறாங்க. அழுதுக்கு பின்னாடியாக 10ஆம் வசனத்துல குறிப்பிடுகிறாரு, படிங்க. நீங்கள் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றார். அப்பொழுது சபையார் யாவரும் மகா சத்தத்தோடைய பிரதித்திரமாக, ஆம், நீ சொன்ன வார்த்தைகளின்படியே செய்ய வேண்டியதுதான். ஆனாலும் ஜனங்கள் போதும் என்ன பண்றாங்க, ஜனங்கள் திரும்ப வந்து சொல்றாரு, நீ எஸ்ரா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நமக்காக வேண்டுதல் பண்றாரு, நம்ம போய் நம்ம பாவத்தை ஒத்துக்கொள்வாங்கிறாரு. அதைத்தான் வந்து நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13 நம்ம குறிப்பிடுது. இந்த இரக்கம் தான் அந்த ஜனங்களுக்கு கிடைச்சிச்சு. என்னாச்சுங்க, ஆமா நாங்க தேவனுக்கு பாவம் செஞ்சுட்டோம், அவங்களே விட்டு விலகிடுறோம்,
நம்ம பரிசுத்தை விற்று இனிமேல் அவங்களோட கலாபாதப்படிக்கு நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். பாருங்க, இதுதான் வந்து அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு குணாதிசயம் இருந்ததுனால தான் அந்த 7ஆம் அதிகாரத்தில் வந்து ஏறக்குறைய 6 முறை 7 முறை எஸ்ரா என்ன சொல்கிறாரு, தேவனுடைய கரம் என் மேல் இருந்தது, தேவனுடைய கரம் என் மேல் இருந்தது. என்னன்னா ஒரு விசுவாசத்தில் குறைவில்லை, ஆராயறதுல குறைவில்லை, போதிக்கிறதுல குறைவில்லை, நடக்கிறதுல குறைவில்லை, தேவனுடைய ஜனங்களை கரெக்டாக வழிநடத்துறதுல குறைவில்லை. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை தேடி தேடி பார்த்து லேபரி உண்டாக்குனது இல்லாமல் லேபருக்கு யாருங்க பணிவடிக்காரரு, நிதிநீமியர்னு ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றா பார்த்து செய்கிறார். இந்த மாதிரி தேவனுக்கென்று ஒவ்வொரு அடி வச்சாலும் தேவனுக்கு இது வந்து பிரியமுள்ளதா என்பதை ஆராய்ந்து பார்த்து செய்கிற அளவுக்கு அவர் இருந்தார். அதனால தான் தேவன் என்னாச்சுங்க, அவருடைய தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்து அவர் செய்தெல்லாம் அவருக்கு வாய்க்க முடியாது கிடைத்தது. தேவனுடைய ஆலயத்தை சந்தோஷமாய் அவர்கள் எழுப்பினதை நாம் காணிக்கிறோம். இந்த காரியங்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனம் இருக்கு நம்புகிறேன். எஸ்ராவுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு பாடம். அவர் போலவே நாமளும் அதை பின்பற்றணும்னா தேவனுடைய கரம் நம்ம இருக்கும் அப்படிங்கிறதுல எவ்விதமான சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். உங்களோட பொறுமையான கவனத்திற்கு எனது நன்றிகள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.